ஒரு பக்கம் எங்கள் பசங்க தன்னோட அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறத பார்த்து அம்மா இங்கே தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. குழந்தைங்க அழுகுறதை பார்த்துட்டு குப்தாவுமே ஃபீல் பண்ணிடுறாரு. அப்புறம் வந்துட்டு பசங்க எல்லாம் அழுதுட்டுருக்கு. அம்மா வந்துட்டு இங்கே பாருங்கள் அழாதீங்க, அப்பா இதை பார்த்தாருன்னா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுவார், அப்பாவை நம்ம ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் வந்துட்டு பிடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அமிர்தா, அருந்ததி. அப்புறமா அருந்ததி நேராக வந்துட்டு அவங்க அத்தை மாமா இதுக்கு போகிறாங்க. அவங்க அத்தை மாமா வந்துட்டு மாத்திரை போட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு நல்ல மருமகளே எழுந்துட்டுமேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து அவங்களுமே ஃபீல் பண்ணி பழசெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்குறாங்க அருந்ததியுமே. அடுத்ததாக இன்னும் மனோகரி கிட்டே போகலான்னு போகிறதுக்குள்ள மனோகரி ஆல்ரெடி டைலாக் பேசி வச்சுருக்காங்க. உன்னை எதுக்காக கொன்னேன், இந்த அமரேந்தர் எனக்கு வேணும்னு சொல்லி தானே, அப்போவும் உன்னை பற்றி இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாக்கி வேறு வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கா, அவளை எப்படியாச்சும் அனுப்பிச்சி விட்டுணுன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நாளையோடு ஒன்று மிஸ் பண்ண போகிறேன், நாளைக்கு வந்து உனக்கு எழுதி கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதை மிஸ் பண்ண போகிறேன்றதை மட்டும் அருந்ததி கேட்டு பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவளாக இருக்கா, என்னை மிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி குப்தா கிட்டே சொல்லியிருக்கா. அவளை பற்றி முழுசாக தெரியாமல் நீ இது பண்ணிகிட்ருக்க, அவளுக்கு என்றைக்குமே வந்துட்டு அவளை பற்றின உண்மை உனக்கு தெரியக்கூடாது, நீ என் கூட உலகத்துக்கு வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இங்கே இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அருந்ததி ஒரு பக்கம். இங்கே வந்துட்டு கரெக்டாக நம்ம அமரேந்தர் ஃபோன் பண்ணனால போயிட்டு அந்த லொக்கேஷனில் நின்றுட்டுருக்காங்க. யாருன்னு தெரியலையே, இங்கே நிறைய பேர் இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அதே இடத்துக்கு நம்ம அமரேந்தர் வந்து நிற்கிறாரு. நிறைய பேர் இருக்காங்களே, இங்கே யாருன்னு தெரியலன்னு இவரும் யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிற்க, பாக்கி வந்துட்டு இவரை பார்த்துறாங்க. ஐயோ இவன் கண்ணிலையா மாட்டோம், எப்போ பாரு இவன் கண்ணிலேயே மாட்டிகிட்டு இருக்குமேன்னு கடுப்பாகி கடவுளை திட்டிகிட்டே இப்படி மேலே பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அமரேந்தர் இது என்ன பைத்தியம் இங்கேயும் வந்துடுச்சு, தொல்லை தாங்க முடியலன்னு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. பாக்கி தப்பாக நினச்சிக்கிறாங்க. வழக்கம் போல் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை நடக்கும். இவன் வந்து வேணுனே தான் இங்கே நிற்கிறான், இவன் போகவே மாட்டேங்கிறான், இவன் நமக்காக தான் வந்து நின்றுட்டுருக்கான், நம்ம நின்றுட்டுருக்கோம் தான், இவனை என்ன பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க, எனக்காக தான் நின்றுருக்கேன், நான் நிற்கிறேன் தானாச்சு, உனக்கெல்லாம் அறிவில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதை கேட்டு அமரேந்தர் கோவம் வந்துடுது. நீ போய் இங்கேருந்துன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிகிட்ருக்க. அப்புறம் பாக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே அமரேந்தர் வெயிட் பண்ணி பார்த்து சரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஏங்க நான் அங்கேருந்து வந்துட்டேங்க, இன்றைக்கி பார்க்க முடியாது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து போயிட்டேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் அமரேந்தர் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு. அப்புறம் அருந்ததி மேலே நின்றுட்டு போய் குப்தா கிட்டே சொல்லி வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை உனக்கு இருக்கிறதே ஒரு நாள், நீ உன்னோட சொந்தத்தோடு முழுசாக அனுபவி, அவங்கக்கிட்ட நல்லா பேசு, அவங்க கூட அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே நேராக அவங்க ரூமுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் இப்படி இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.